சமுதாயம். ஆனா அதே நேரத்தில் நான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்துல 4 அமைச்சர்கள் இருக்கிறீங்கல்ல, சிவசங்கர் அவர்கள் இருக்கிறார், MRK இருக்கிறார், துரைமுருகன் இருக்கிறார், பணமருத்துப்பட்டு ராஜேந்திரன் இருக்கிறார், 4 பேர் இருக்கீங்களா? ஏதாவது ஒரு நாளாவது, என்னைக்காவது ஒரு நாள் உங்க முதலமைச்சர்கிட்ட பார்த்து, ஐயா இந்த சமுதாயம் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் ஐயா, படிப்பு இல்லாம இருக்கிறாங்க ஐயா, வேலை இல்லாம இருக்காங்க ஐயா, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இவ்வளவு நாள் ஆயிடுச்சியா, எப்படியாவது ஒரு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு ஏதாவது கொஞ்சம் கொடுங்கய்யா கேட்டாங்களா? கேட்கறதுக்கு தைரியம் இருக்கா இவங்களுக்குலாம்? தைரியம் இருக்குதா? கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சட்டசபையில நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினாங்கன்னா அதுக்கு இந்த அமைச்சர் மறுத்து பேசுறாரு. என்னன்னு, வன்னியர்கள் நிறைய படிச்சுட்டாங்களாம், நிறைய வேலைக்கு போயிட்டாங்களாம், அதனால அவங்களுக்கு இப்போ தனி ஒதுக்கீடு வேண்டான்னு இந்த அமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுறாருன்னா, அப்படியாப்பா நிறைய படிச்சுக்கலாம் பண்ணீங்களா? இவர் IAS, இது IPS, இது TNPSC சிவில் சர்வீஸ்ல சேர்ந்தாரு, அவர் டெபுட்டி கலெக்டர், தாசில்தார், அவர் DSP, அவர் SP. அப்படியா? படுபாவீங்களா? மாடு மேய்ச்சிக்கிட்டு குடிசையில கூழை கடிச்சிட்டு கஞ்சா குடிச்சுக்கிட்டு ஏறு ஓட்டிட்டு இருக்கிறான், கோமனை கட்டிட்டு இருக்கிறான். இவங்கெல்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் வேலைக்கு வந்துட்டாங்களா, அதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டானுங்களா? இது ஒரு பதில் சட்டமன்றத்தில் பேசுறாங்க. மானம் கட்டவனுங்களா? எதுக்கு ஆனுங்களா? எதுக்கு அவங்களுக்குலாம் ஆட்சி? அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனாலதான் நான் வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன், சிறை நிரப்பும் போராட்டம். வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு குறைந்தது இடஒதுக்கீடு வேண்டும். வேணுமா வேணாமா? வேண்டும். அதற்கு நாம எல்லாமே சிறைக்கு போவோம். போலாமா? தயாராயிட்டீங்களா? அவ்வளவுதான், எல்லாம் போய் சிறையை நிரப்பிடுறோம். வாங்க போவோம். 2ல் 1 பார்த்துடலாமா? நான் தயாரா இருக்கேன். என் தம்பிங்க படிக்கணும், என் தங்கைகள் படிக்கணும், வேலைக்கு போனா நான் ஜெயிலுக்கு போய் நான் தயாரா இருக்கிறேன். நான் எந்த தியாகம் செய்வதற்கு நான் தயாரா இருக்கேன். பாலு சொன்னாரு, ஜெயங்கடன் சொன்னாரு, நீங்க உள்ள போனா நான் பெயில் எடுப்பேன்னு சொன்னாரு. பெயில்லாம் வேணாம் எனக்கு, நாங்க உள்ள இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்தோம், 2 1 பார்த்தோம். இதெல்லாம் நம்ம உரிமையா? இதெல்லாம் என் உரிமை, என் தம்பிகளுடைய உரிமை, படிக்கிறதும் வேலைக்கும் என் தம்பிகளுடைய உரிமை. ஆனா இவங்க கிட்ட கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சியா, உண்மையில சொல்றேன், நான் அழுத்து போச்சு எனக்கு. ஒவ்வொரு முறையும் இவங்க கிட்ட கேட்டு, இவங்க நம்ம முதலாளி மாதிரி, நம்ம என்னமோ தொழிலாளி மாதிரி, ஐயா இந்த பிள்ளைங்க படிக்கணும் ஐயா, இந்த பிள்ளைங்க வேலைக்கு போனோம் ஐயா, எப்படியாவது கொஞ்சம் இடஒதுக்கீடு கொடுயா, உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஐயா, தீர்ப்பு வந்துடுச்சு ஐயா, சட்டம் இருக்குது ஐயா, எல்லாம் இருக்குது ஐயா, படிப்பு கொடுயானா. சரி பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம், என்ன அகங்காரம் இதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி சொல்லி சொல்லியே இப்போ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டார். அதெல்லாம் முடியாது, திட்டவட்டமா சொல்ற முடியாது. இன்னும் எவ்வளவு காலமாயா என்ன கெஞ்ச வைப்பீங்க நீங்க? எவ்வளவு காலமா நம்ம கேட்கிற நிலையில இருப்போம்? இந்த நிலை மாறி நாம் கொடுக்கின்ற நிலைக்கு வரணுமா வேண்டாமா? வேண்டாமா? நிச்சயமா வேணும், நிச்சயமா வேணும். அடுத்த ஆட்சி நம்ம ஆட்சி, நம்ம கூட்டணியுடைய ஆட்சி, அடுத்த ஆட்சி உறுதியா நடக்கும், உறுதியா நடக்கும். அப்போ இவங்கிட்ட யாரும் கேட்க வேண்டாம், நம்ம கையெழுத்து போடுவையா, நம்ம கையெழுத்து போட்டு இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு, இடஒதுக்கீடு எல்லாம் நம்ம பண்ணுவோம். அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும், நமக்குள்ள வேற்றுமையில் இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் எல்லோரும் வாருங்கள், என் பின்னால் வாருங்கள். உங்களுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உங்களுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் முன்னேற்றம் தான் என்னுடைய இலக்கு, என்னுடைய லட்சியம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து என் தம்பிகளும் தங்கைகளும் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், சுயமரியாதையோடு வாழணும், அப்பா அம்மா காப்பா, நல்ல வேலைக்கு போய் சுயமரியாதையோடு வாழணும், கௌரவத்தோட வாழணும், மான மரியாதையோட வாழணும். அதுதான் என்னுடைய நோக்கம், அதான் நோக்கம். உரிமை மீட்க, தலைமுறை காக்க.
யார் தலைமுறை? நீங்க தான் தலைமுறை, வருகின்ற தலைமுறை நீங்க தான். ஆனா இந்த தலைமுறையை அழிச்சு ஒழிச்சு நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற திமுக அழிச்சிடுச்சு தலைமுறையை. ஸ்டாலின் அவங்க அப்பா 3 தலைமுறையை ஒழிச்சார். யார் அவங்க அப்பா? கலைஞர். 69 முதலமைச்சரா வந்தாரு. வந்தவுடன் முதல் வேலை என்ன தெரியுமா பண்ணாரு? சாராய கடையை திறந்தார். வந்தவுடனே முதல் வேலை ஸ்டாலின் அவர்கள் சாராய கடை திறந்தார். திறந்து 3 தலைமுறையை நாசப்படுது. உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க பிள்ளைங்க. ஸ்டாலின் வந்தாரு. அவர் ஒரு படி மேல போயிட்டு கஞ்சா, போதை பொருள், போதை மாத்திரை, போதை ஊசி, காக்கேன், ஹெராயின், மெத்தைலாம்பிட்டமின், LSD, அமெரிக்காவில் என்னென்ன போதை மாத்திரை இருக்குதோ, போதை பொருள் இருக்கோ அத்தனை பொருளும் தமிழ்நாட்டில் சாதாரணமா கிராமத்துல கிடைக்குது. இதற்கு காரணம் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், MK ஸ்டாலின் அவர்கள். நேரடி காரணம். இந்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற திமுகவை விரட்டி அடிப்போம். இவர்கள் வேண்டாம். ஒரு தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்றார் என்றால் இவர்களுக்கு ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள், திறமையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள். இவங்களுக்கெல்லாம் ஆட்சினா என்னன்னு தெரியாது. கொள்ளடிக்கிறது மட்டும்தான் தெரியும். ஊழல் செய்யறது, விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யறது தான் தெரியும் தவிர நிர்வாகம்னா என்னன்னு தெரியாது. தலைமுறையை படிக்க கொடுங்கயா, படிப்பு குடியா, வேலையை குடியா, குடிக்க தண்ணி குடியா, விவசாயிகளுக்கு தண்ணி குடியா, விவசாயிகளுக்கு மதிக்க தெரியும்.